ஹாய் ஆல், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ். கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்ன? இது வரைக்கும் நம்ம பண்ண பைத்தான் ப்ரோக்ராம்ஸில் எல்லாமே பார்த்திங்கன்னா சீக்வென்ஷியல். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு 3 லைன் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு லைனில் ஹலோ, செகண்ட் லைனில் ஹவ் ஆர் யூ, தேர்ட் லைனில் குட் மார்னிங் அப்படின்னு கொடுத்தனா எனக்கு அடுத்தடுத்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும். இது சீக்வென்ஷியலாக எக்ஸிக்யூட் ஆகும். ஆனால் ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸ் கண்டிஷன் பேஸ் பண்ணி தான் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு நான் ஒரு கண்டிஷனை கொண்டு வரணும்னா அதுக்கு நான் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணணும். என்னென்ன கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஃப். இது பார்த்திங்கன்னா வெறும் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும், வேறு எதுவும் ஃபோக்கஸ் பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட ஒரு கஸ்டமர் வராரு. அவர் ஒரு 5000க்கு பொருள் வாங்குறாரு. ஸோ அந்த 5000க்கு பொருள் வாங்கினா நான் அவர் என்ன பண்ணுறேன்னா, அவர் ஒரு மோஸ்ட் வேல்யூபிள் கஸ்டமர் அப்படின்னு ஒரு டேக் கொடுக்குறேன். இதுவே அவர் லெஸ் தென் 5000 அப்படின்னு வாங்கினார்னா அவர் வேல்யூட் கஸ்டமர் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அப்போ நான் மோஸ்ட் வேல்யூபிள் கஸ்டமர், வேல்யூட் கஸ்டமர் அப்படின்னு நான் எதை வச்சு டிசைட் பண்ணுறேன்? அவர் வாங்குகிற அந்த பொருள் வச்சு தான். இப்போது என்ன கண்டிஷன்னா, நான் 5000 மேலே இருக்காரான்னு மட்டும் பார்க்கணும் அப்படின்னா நான் இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணுவேன். அவர் 5000க்கு மேலே வாங்குறாரா இல்லை அதுக்கு கம்மியாக வாங்குறாரா அப்படின்னு நான் 2 கண்டிஷன் வச்சு செக் பண்ணால் அப்போ நான் யூஸ் பண்ண வேண்டியது இஃப் எல்ஸ். ஸோ 5000க்கு மேலே வாங்கினா அவர் மோஸ்ட் வேல்யூட் கஸ்டமர், 5000க்கு கம்மியாக வாங்கினா அவர் வேல்யூடு கஸ்டமர். ஸோ அப்போது பைனரி கண்டிஷன் வருது இங்கே. ஸோ 2 கண்டிஷன் என்னது? மோஸ்ட் வேல்யூட் கஸ்டமர், வேல்யூட் கஸ்டமர். ஸோ இந்த கேஸில் நான் இஃப் எல்ஸ் அப்படி யூஸ் பண்ணுவேன். இப்போ இன்கேஸ் என்கிட்ட ப்ரீமியம் கஸ்டமர், அப்புறம் கோல்டு கஸ்டமர், சில்வர் கஸ்டமர், அந்த மாதிரி நான் நிறைய கண்டிஷன்ஸ் வச்சுருந்தேன்னா அப்போது அந்த கேஸ் நான் என்ன யூஸ் பண்ணுவேன்? இஃப் எல்இஃப் அப்படின்னு யூஸ் பண்ணுவேன். சரிங்களா? ஸோ கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிஷன் பேஸ் பண்ணி தான் எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆனாலும் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போது அதுக்கு ஒரு டெமோ போகலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது பைச்சாம்ங்க. ஸோ இந்த பைச்சாமில் தான் இனிமேல் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணது ஐடில். அது பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ராக்டிவ் மோட். நான் ஜஸ்ட் 8 + 9 கொடுத்தேன்னா எனக்கு 17 உடனே ஆன்சர் தரும். இதில் நான் ரன் பண்ணணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் இல்லைங்களா, சீக்வென்ஷியல் எக்ஸிக்யூஷன் அப்படின்னு. பிரிண்ட் ஹாய். ஸோ இதில் ஜஸ்ட் நான் கண்ட்ரோல் டி அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு அப்படியே டூப்ளிகேட் ஆகும் லைன். ஸோ நான் திரும்பி உட்காந்து டைப் பண்ண அவசியம் இல்லை. ஸோ ப்ரோக்ராம் டக்குன்னு ஃபாஸ்ட்டாக பண்ணலாம். ஹலோ, அடுத்து ஹவ் ஆர் யூ. இப்போ இது சீக்வென்ஷியல் எக்ஸிக்யூஷன். ஏன் இதை சீக்வென்ஷியல் எக்ஸிக்யூஷன் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு ஹாய் எக்ஸிக்யூட் ஆகும், அடுத்து ஹலோ எக்ஸிக்யூட் ஆகும், அடுத்து ஹவ் ஆர் யூ எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ நான் அதை ரைட் கிளிக் பண்ணி ரன் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு ஹாய் ஃபஸ்ட்டு, ஹலோ அடுத்து, ஹவ் ஆர் யூ தேர்ட் அப்படி பிரிண்ட் ஆகும். ஸோ சீக்வென்ஷியல் எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? ஒரு கண்டிஷன் இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் கேட்க போகிறேன் யூசர்கிட்டேருந்து, நீங்கள் எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னு. ஸோ யூசர் இன்புட் அப்படின்னு ஒரு வேரியபிள் போட்டுக்கிறேன். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ் தான் பார்த்தோம் யூசர் இன்புட். லாஸ்ட் வீடியோவில் ஸோ இப்போ நான் யூசர் இன்புட் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் தான் பார்த்தோம் எப்படி யூசர்லேருந்து நம்ம இன்புட் வாங்குறது அப்படின்னு. ஸோ இன்புட்ன்ற மெத்தட் யூஸ் பண்ணணும். அதில் என்டர் த பர்ச்சேஸ்டு அமௌண்ட். ஸோ நான் இஃப் கண்டிஷன் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் தான் செக் பண்ணணும் அப்படின்னா நான் இஃப் யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் செக் பண்ணுறேன் இஃப் யூசர் இன்புட்டுடைய வேல்யூ எனக்கு 5000க்கு மேலே இருக்கா அப்படின்னா இங்கே கோலன் வைக்கணுங்க. நீங்கள் கோலன் வச்சு நான் என்டர் கொடுத்தேன்னா இப்போது இதுக்குள்ளே கொடுக்கறது எல்லாமே இங்கே பாருங்கள், ஒரு கேப் இருக்குது. இதுக்கு பேர் என்ன சொல்லணும்னா இண்டென்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் இங்கே வச்சு ஒரு என்டர் தட்டும்போது இங்கே நிற்குதுங்களா, அது கரெக்டாக பாருங்கள், உள்ளே தான் கர்சர் பிளிங்க் ஆகுது, வெளியில் பிளிங்க் ஆகுது. ஸோ அப்போது இந்த இடத்துல தான் நான் என்னுடைய அடுத்த ஸ்டேட்மெண்ட் டைப் பண்ணணும். ஸோ என்ன பண்ண போகிறேன்? பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு மோஸ்ட் வேல்யூட் கஸ்டமர் அப்படின்னு கொடுத்துருவேன். அவ்வளோதான். ஸோ நான் ஐ எம் பர்டிகுலர் அபவுட் ஒன்லி ஒன் கண்டிஷன். ஸோ யூசர் இன்புட் 5000 மேலே இருந்ததுன்னா அவர் வேல்யூட் கஸ்டமர் அப்படின்னு தான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் இந்த க்ரீன் பட்டனும் கிளிக் பண்ணலாம் ரன் பண்ணுறதுக்கு.
ஸோ என்டர் த பர்ச்சேஸ்ட் அமௌண்ட் அப்படின்னு கேட்குது. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 8,000 அப்படின்னு தரேன். ஸோ அப்போது மோஸ்ட் வேல்யூட் கஸ்டமர் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுது. இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா நான் வந்து 4,500 தான் கொடுக்குறேன். 4,500 அப்படின்னு கொடுத்து என்ட்ரு தட்டினா எதுவுமே சொல்ல பாருங்கள். ஸோ அப்போ நான் வந்து இந்த இன்புட்டை எப்படி நான் எடுத்துக்கிறேன், இது வந்து ஒரு மோஸ்ட் வேல்யூபிள் கஸ்டமர் கிடையாது அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ரைட். சரி, இப்போது யூசர் வந்து என்ட்ரு பண்ணுறாரு 5,000 அப்படின்னு. ஸோ மோஸ்ட் வேல்யூபிள் கஸ்டமர் பிரிண்ட் ஆகுது. ஆனால் 4,500 கொடுக்குறவங்களுக்கு இது வந்து என்ன பிரிண்ட் பண்ண போதும், ஒன்றுமே பிரிண்ட் பண்ணாமல் இருக்கிறது அது வந்து அன்சர்டினிட்டி உண்டு பண்ணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், எல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ என்ன சொல்ல போகிறோன்னா மோஸ்ட் வேல்யூபிள் கஸ்டமராக இல்லையா அப்படின்னா அப்படின்னா அது இஃப் எல்ஸ். மோஸ்ட் வேல்யூபிள் கஸ்டமராக அப்படின்னு பாருன்னா இஃப், மோஸ்ட் வேல்யூபிள் கஸ்டமராக இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது எல்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இந்த கேஸில் என்ன பண்ண போகிறேன், பைனரி கண்டிஷன் வருது. அப்போ நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா எல்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ண போகிறேன். எல்ஸ்ன்னு கொடுத்துட்டு இதுக்கும் கோலன் வச்சுட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அந்த கோலனுக்கு கீழே கரெக்டாக வந்து பாருங்கள் அந்த கர்சர். ஸோ இப்போ பிரிண்ட் சும்மா நாட் மோஸ்ட் வேல்யூட் கஸ்டமர் அப்படின்னு ஜஸ்ட்டு பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணும்போது நான் வந்து 5,000 மேலே கொடுத்தேன்னா மோஸ்ட் வேல்யூ கஸ்டமர் பிரிண்ட் ஆகும். ஸோ இன்கேஸ் நான் வந்து 4,500 பிரிண்ட் பண்ணேன்னா அதை நான் என்னன்னு சொல்லிடும். ரன் பண்ணுறேன். ஸோ இங்கே கொடுக்கணும் 4,500 அப்படின்னு கொடுத்தனா எனக்கு வந்து நாட் மோஸ்ட் வேல்யூட் கஸ்டமர் அப்படின்னு சொல்லிடுது. ஸோ அப்போ நான் இதை பார்க்கும்போது நான் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன், அவர் வந்து மோஸ்ட் வேல்யூபிள் கஸ்டமராக இல்லையா அப்படின்னு. ஸோ அதனால் எல்ஸ் வந்து ஒரு பேக்கப்பாக வச்சுக்கோங்க, ஒரு ஆப்ஷன் தான் அது. ஓகேங்களா, அது கம்பல்சரியாக கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் வந்து இன்கேஸ் இந்த இஃப் கண்டிஷன் ட்ரூவாக இல்லைன்னா ஸோ அப்போது அவர் வேறு என்ன கண்டிஷனில் வராரு அப்படின்றது நீங்கள் எல்ஸில் சொல்லிடுங்க. இப்படி தான் வந்து இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போது அடுத்து வந்து நமக்கு பர்ச்சேஸ் அமௌண்ட் வந்து அபவ் 5,000 இருந்ததுன்னா அவர் வந்து ஒரு மோஸ்ட் வேல்யூபிள் கஸ்டமர் ஆர் மோஸ்ட் வேல்யூட் கஸ்டமர். அதே மாதிரி above 4,000 and below 5,000 இப்படி வரதா இருந்ததுன்னா இவர் வந்து ஒரு வேல்யூட் கஸ்டமர். இப்போது யாரெல்லாம் வந்து 4,000 கீழே வராங்களோ அவங்க எல்லாருமே பிலோ 4,000 இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவிலேஜ் கஸ்டமர் அப்படின்னு சொல்கிறேன். இதுதான் கண்டிஷன். ஸோ இப்போ இதுக்கு வந்து நான் இஃப் எல்ஸ் மட்டும் யூஸ் பண்ண முடியாது, இல்லை வந்து 3 கண்டிஷன் இருக்குது. அப்போ நான் என்ன யூஸ் பண்ணணும், இஃப் எல் இஃப் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இஃப் எல்லை நான் வந்து யூஸ் பண்ணுற பாருங்கள். இஃப் அப்படின்னு போட்டுட்டு என்னுடைய பர்ச்சேஸ் அமௌண்ட்டு, ஸோ நம்ம இன்னும் பர்ச்சேஸ் அமௌண்ட் வாங்கல இல்லையா, அதை வாங்கிடலாம். பர்ச்சேஸ் அமௌண்ட், ஸோ கேமல் கேஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இதுக்கு பேர் கேமல் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. purchase amount equal to, so int of input of enter your purchase amount அப்படின்னு கேட்டுறேன். ஸோ இப்போ இவர் வந்து பர்ச்சேஸ் அமௌண்ட்டை என்டர் பண்ணுவார். என்டர் பண்ணும்போது அது வந்து greater than 5,000 இருந்தால் நான் என்ன பண்ணுவேன், print most valued customer அப்படின்னு கொடுத்துருவேன். அடுத்து elif யூஸ் பண்ணுங்க. இப்போ ஏன்னா அடுத்த கண்டிஷன் என்ன சொல்லியிருக்கேன், என்னுடைய பர்ச்சேஸ் அமௌண்ட்டு greater than or equal to 4,000 அண்ட் இங்கே ஆண்ட் யூஸ் பண்ணணும், சரிங்களா, ஏன்னா ரெண்டுமே ட்ரூவாக இருக்கணும். அதே மாதிரி பர்ச்சேஸ் அமௌண்ட்டு லெஸ் தென் 5,000 இதில் இருந்ததுன்னா இப்போது இங்கே நான் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு போட்டுக்கிறேன். ஏன்னா 5,000 அவங்க வந்து வாங்கியிருந்தாலும் அவங்க வந்து மோஸ்ட் வேல்யூட் கஸ்டமர் தான். ஸோ 5,000 அண்ட் அபவ். இப்போ இந்த கேஸில் திருப்பி நான் கோலன் வைக்கிறேன், என்டர் தட்டுறேன். ஸோ இவங்க வந்து வேல்யூட் கஸ்டமர்.
இப்போ அடுத்து ஒரு எல்சிஃப் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போது பர்ச்சேஸ்ட் அமௌண்ட். இந்த பர்ச்சேஸ்ட் அமௌண்ட் வந்து லெஸ் தென் 4000 இருந்தாலே நான் வந்து ப்ரிவிலேஜ் கஸ்டமர்னு சொல்கிறேன். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ இதை நான் கமெண்ட் பண்ணணும். எப்படி கமெண்ட் பண்ணணும்னா ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் /, அதாவது ஷிஃப்ட்டுக்கு ரைட் சைடில் இருக்கிற ஷிஃப்ட்டுக்கு முன்னாடி இருக்குங்களா அந்த ஸ்லாஷை ப்ரெஸ் பண்ணினா அதுவே கமெண்ட் ஆகிடும். ஸோ மேலே போய் நான் கமெண்ட் பண்ணிடுறேன், மொத்தத்தையும் செலக்ட் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ பைத்தானில் வந்து பார்த்திங்கன்னா இது கமெண்ட்டு, ஹேஷ் யூஸ் பண்ணோன்னா அது வந்து கமெண்ட். ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ண போகிறோம். என்னுடைய பர்ச்சேஸ் அமௌண்ட் கேட்குது. ஸோ என்னுடைய பர்ச்சேஸ் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 7000 அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து மோஸ்ட் வேல்யூட் கஸ்டமர் அப்படின்னு கொடுக்குது. திருப்பி நான் ரன் பண்ணுறேன். இப்போ நான் வந்து 4500 தரேன். இது வேல்யூட் கஸ்டமர். திருப்பி ரன் பண்ண போகிறேன். அடுத்த கண்டிஷன் செக் பண்ணுறேன். நான் வந்து 3000 தான் வந்து பொருள் வாங்கியிருக்கிறேன். அப்போது இது வந்து ப்ரிவிலேஜ்டு கஸ்டமர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.